ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸ் மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இந்த டுடே லாஜிக் அப்படின்ற வீடியோ கண்டினியூஷன் பண்ணலாம். இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா, அடுத்த வர நெக்ஸ்ட் என்ன மிஸ்டேக்ஸ் என்ன வந்துச்சுன்னா நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, எப்படி ட்ரிகர் ஆகிடுச்சு, என்ன மாதிரி வியூ கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் என்னென்ன சென்ட் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து இதனுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இது வந்து ஆக்சுவலாக பையிங் வியூ இருந்தது. பையிங் சைட் போய் இந்த சைட் மூமெண்டம் கொடுத்துருந்தேன். ஆனால் பை சைட் மூமெண்ட் போல் அந்த இடத்துல ஏன் போல் அப்படின்னு சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை பார்த்துங்க ஒரு டைமு. இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில். அதுக்கப்புறம் ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு அங்கே 50% கீழே வந்து சேலிங்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தது. இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். சரி, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், இது வந்து 8 கேண்டில் ரெட் கேண்டில். இது ஓகே நீங்கள் ஃப்ரீயில் நீங்களே பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா எங்கே சென்ட் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் லெவல் எங்கே சென்ட் பண்ணியிருந்தேன் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ஜோன் சென்ட் பண்ணியிருந்தேன், அதாவது இதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு தான் இந்த 2 ஏரியா. ஓகேங்களா, இது வந்து கீழே பாட்டம், இது டாப்பு. இதில் மேலே அப் மூக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் மேலே போல் மேபி இதில் பை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எஸ்எல்லிங் கட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. என்ன சார், ஏன் சார் எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு, எப்படி எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. ஞாபகமாக வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரெண்டு ஃபால் ஆச்சு. ரீடெஸ்ட் புல் பேக் வந்துச்சு, கீழே வந்து 2வது வந்துச்சு. ஸோ இங்கேருந்து மேலே போகணும் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே லோ எங்கெங்கெல்லாம் வந்து எஸ்எல் போட்டிருக்காங்களோ பை பண்ணவங்க அவங்களுடைய எஸ்எல்ல வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எஸ்எல்ல அங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. மார்னிங்கில் ஃபஸ்ட் கேன்லேயே அவங்களுடைய எஸ்எல் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு சாலிட் க்ரீன் கேன்லும் க்ளோசிங் கொடுத்தாச்சு. எது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கட் ஆகிட்டு க்ளோசிங்கும் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைன்னா புல் பேக் வரணுமாச்சு. புல் பேக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் பையிங்கும் கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து பை எடுத்தாச்சு. பை எடுத்து நமக்கு 1:1 கூட போகல, 1:1 கிட்ட போச்சு. ஆனால் போகல. ப்ரைஸ் மேலே போய்ட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு கீழே வந்தால் இங்கே இருக்கிற எல்லா எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிடுச்சு. இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக ஹிட் ஆனது காரணம். சரி, ஏன் இந்த பக்கம் பை எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. மேலே கம்ப்ளீட் பாடியோட க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷன்ஸ்க்கு மேலே பாடியோட க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு புல் பேக் வந்துச்சு. புல் பேக் வந்து அகைன் மேலே பையிங் கனெக்ஷன் எடுத்து வந்துச்சு. பை எடுத்தோம், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. சரி, எஸ்எல் ஹிட் ஆனது தப்பா? அதாவது ஒரு சிலர் என்னென்னா, நம்ம டார்கெட் வந்தால் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணி அது இமேஜின் க்ரியேட் பண்ணுறதோட ரியாலிட்டி இப்படியும் எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நான் இந்த இல்லை நான் வந்து இன்னொரு ட்ரேட் பண்ண போகிறேன். நீங்கள் சிஸ்டம் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் கொடுப்பாங்க, சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்னு போட்டுக்கும் பாருங்கள். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா, சிஸ்டம் க்ளோஸ், அவ்வளோதான். அங்கே நோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. இந்த பக்கம் திரும்ப பை பண்ணலாமா இல்லை திரும்ப சேல் பண்ணலாமா, எதுவும் கிடையாது. சேலிங்கான சினாரியோ வந்தால் சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பண்ண. இங்கேருந்து ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பாருங்கள். 0.5 எங்கே ரீடெஸ்ட்மெண்ட் இங்கே வந்துச்சு. இந்த 2 லெவல், இங்கே 2 லெவல் இங்கேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது 0.5 லெவலில் வரும். ஸோ இங்கேருந்து கட் ஆனால் சேலிங்கான சான்ஸ் பாருங்கள். இங்கேருந்து இந்த புக் பண்ணாங்க ப்ராஃபிட். ஓகேங்களா, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து சேலிங்கான ஒரு மூமெண்ட்டை பார்த்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்னிங்கில் சென்ட் பண்ணிவிடுது இந்த லோ லெவல். ஏன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது, ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டாங்க. ஹிட் பண்ணிவிட்டு மேலேயும் மூமெண்டம் கொடுத்தாங்க. மேலே போக முடியல. கடைசியாக வந்து எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு மேலே இவங்களும் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க இந்த லெவலில். அப்போ இங்கேருந்து நம்ம ஃபாஸ்ட் சேலிங்கான மூமெண்டம் பார்த்தோம். ஓகேங்களா, சரி. அடுத்தது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டினியூ 8 ரெட் கேண்டில். அது என்ன சார் கண்டினியூ 8 ரெட் கேண்டில்? உங்களுக்கு ஆல்ரெடி அன்றைக்கி சொன்னது தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். கண்டினியூ 8 ரெட் கேண்டில்ஸ். எப்போ உங்களுக்கு கண்டினியூ 8 ரெட் கேண்டில்ஸ் வந்தோ 8 8 அல்ல 9 வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு புல் பேக் அல்லது ரிவர்ஸ் ரெண்டுத்து எதனா ஒன்று அந்த இடத்துல நடக்கும். நீங்கள் எப்போனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 8 ரெட் கேண்டில் கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா 8 அல்லது 9, ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் பார்க்கலாம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சென்டரில் க்ரீன் ஒன்று வந்துச்சு. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. எதுவுமே சென்டரில் க்ரீனாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா 8 இல்லை 9 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இன்றைக்கி டுடே லாஜிக்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம டெய்லி டுடே லாஜிக் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.